Hello my dear family. இன்னைக்கு ஸ்னிப்பெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரெண்டு எவ்ரிடே இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போறோம். ஒரு 2 இடியமோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is long weekend அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம long weekend அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ for the past 2 weeksல கூட வந்திருந்தது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ சாட்டர்டே சண்டே மண்டே இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வீக்கெண்டுக்கு அடுத்து நம்ம ஐதர் ஃப்ரைடே ஆர் மண்டே நமக்கு ஒரு ஹாலிடே கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஃப்ரைடே அல்லது மண்டே. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கும் நமக்கு அதே மாதிரி வந்தது. ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த மாதிரி 3 days லீவ் வந்தது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ஸ்டே லீவ் போடுவாங்க, அப்படி இல்லைனா வந்து மண்டே லீவ் போட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக ஒரு 4 days ஹாலிடேஸ் வர மாதிரி பார்த்துக்குவாங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we had a long weekend last week அப்படின்னு சொல்லலாம். We had a long weekend last week, so we had decided to go to கோவா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து கோவா போகிறதுக்கு டிசைட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். போன வாரம் வந்து லாங் வீக்கெண்ட் வந்திருந்தது, ஸோ நாங்கள் வந்து கோவா போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ லாங் வீக்கெண்ட் அப்படின்னா ஐதர் ஃப்ரைடே அல்லது மண்டே வீக்கெண்டோடு சேர்த்து சாட்டர்டே சண்டேயோடு சேர்த்து ஒன்று ஃப்ரைடேயோ அல்லது மண்டேயோ ஹாலிடே வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ எம் டேக்கிங் ஆஃப் ஒர்க் early today so that we can have long weekend at beach restaurant. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்ப போகிறேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பீச் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இந்த லாங் வீக்கெண்டை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். During the school year, the long weekend is good to explore together. During school year, the long weekend is good to explore together. இதோட மீனிங் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வெளியில் போகிறதுக்கு இந்த லாங் வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ number 2 in our list is Monday morning blues. Have you ever heard about this? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க today I have got the Monday morning blues அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா மண்டே மார்னிங் ப்ளூஸ் அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் தி வீக்கெண்ட் டு எண்ட். அதாவது நம்ம இந்த மாதிரி வீக்கெண்ட் வரும்போது ஐயோ வீக்கெண்ட் ஏண்டா முடியுது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? மண்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கணுமா, ஆஃபீஸ் போகணுமா, ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ வென் யூ ஃபீல் டயர்ட் ஆர் வென் யூ ஃபீல் அன்னாய்ட் டு கோ ஃபார் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஜென்ரலாகவே இந்த ப்ளூ அப்படின்றது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐம் ஃபீலிங் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம்ல. டுடே ஐம் ஃபீலிங் ப்ளூ அப்படின்னா இந்த ப்ளூன்றது இந்த இடியமில் வந்து இந்த ப்ளூன்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வென் யூ ஃபீல் சேட் லிட்டில் சேட் ஆர் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது தான் ஐம் ஃபீலிங் ப்ளூ, ஐம் ஃபீலிங் டவுன் அப்படின்றதுக்கு ஐம் ஃபீலிங் ப்ளூன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த மண்டே மார்னிங் ப்ளூ அப்படின்றது எஸ்பெஷலாக வந்து நம்ம வீக்கெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே மார்னிங் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி போகணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ரொம்ப டயர்டாக எழுந்திரிக்க முடியாமல் ஒரு டயர்டாக ஃபீல் ஆகும் இல்லையா? இந்த வீக்கெண்ட் வந்து அப்படியே நீளக்கூடாதா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் அந்த ஒரு ஃபீலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மண்டே மார்னிங் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். Let's see some example sentences using this. I really don't want to start working. I have got the Monday morning blues. Same. நான் ஒர்க் பண்ண விரும்பலை, இன்றைக்கி நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண விரும்பலை, எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி அன்னாயிங்காக ஃபீல் ஆகுது, ஏன் வீக்கெண்ட் முடியுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹே மேன், நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட் வந்து ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு சொல்லும்போது காலையில் எழுந்திரிச்சிட்டு ஹே மேன், லாஸ்ட் நைட் த பார்ட்டி வாஸ் ஸோ குட், நவ் ஐ ஹாவ் த மண்டே மார்னிங் ப்ளூஸ். ஸோ இதோட மீனிங் லாஸ்ட் நைட் பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது பாரு, இப்போது எனக்கு ஒரு மாதிரி ஒர்க்குக்கு போக வேண்டான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏண்டா மண்டே வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். That's it with the lesson today.
இன்றைக்கி வந்து ஒரு 2 இடியம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து லாங் வீக்கெண்ட், ரீசெண்டாக நமக்கு வந்து இந்த மந்த் ஆகஸ்ட் மந்தில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுது. அந்த ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு எப்படி இருக்கும், மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது சிலருக்கு வந்து இந்த மாதிரி வென் யூ டோன்ட் ஃபீல் எக்ஸைட்டட், மார்னிங் எழுந்திரிச்சு ஜாபுக்கு போவேணா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது யூஸ் பண்ணுறது தான் இந்த மண்டே மார்னிங் ப்ளூஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் த மண்டே மார்னிங் ப்ளூஸ் அல்லது ஐ ஹாவ் got the Monday morning blues அப்படின்னு சொல்லிக்கலாம். Okay, thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் thumbs up பண்ணுங்கள்.